ஊடகம் நேசத்துக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பதற்றம் உச்சத்தில் உள்ளது. இரு நாடுக்கும் இடையிலான சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தல், அட்டாரி வாகா எல்லையை மூடுவது, பாகிஸ்தான் குடிமக்களின் விசாக்களை ரத்து செய்வது போன்ற பல முடிவுகளை இந்தியா எடுத்தது. இதற்கு பதிலளிக்க விதமாக பாகிஸ்தான் 1972 ஆண்டு கையெழுத்தான சிம்லா ஒப்பந்தத்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தது. மேலும் நதிகளின் நீரை தடுக்கவோ அல்லது திசை திருப்பவோ செய்யும் எந்த முயற்சியும் போர் நடவடிக்கையாக கருதப்படும் என்றும் அதற்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்தது. இரு நாடுகளின் அரசியல் தலைமையும் பரஸ்பர பதிலடி கொடுக்கும் விதமாக கடுமையான எச்சரிக்கைகளையும் காட்டமான கருத்துக்களையும் தெரிவித்து வருகின்றனர். பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு முதல் முறையாக கடந்த வியாழக்கிழமை பொதுமக்கள் மத்தியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இந்த தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதிகள் கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு மோசமான தண்டனையை பெறுவார்கள் என்று கூறியிருக்கிறார். ஒவ்வொரு தீவிரவாதியையும் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பவர்களையும் இந்தியா அடையாளம் கண்டு தண்டிக்கும் என்ற செய்தியை நான் முழு உலகுக்கும் தெரிவிக்கின்றேன். எஞ்சியுள்ள தீவிரவாதிகளை மண்ணோடு மண்ணாக அழிக்கும் நேரம் தற்போது வந்துவிட்டது என்று மோடி தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காதபடி உறுதி செய்வதற்கான ஓர் உத்தி வகுக்கப்படுகிறது என்று இந்தியாவின் நீர்வளத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் பிரதமர் ஹபாஸ் ஷெரீப் இந்தியாவின் எந்த ஒரு நடவடிக்கைக்கும் வலுவான பதிலடி கொடுப்பதாக தெரிவித்த அதே வேளையில் பாகிஸ்தானின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா ஆசிப் பிபிசிக்கு அளித்த பேட்டியில் சிந்து நதிநீர் ஒப்பந்தம் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையையும் போர் அறிவிப்பாக கருதப்படும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். ஒரு முழுமையான பெரிய போருக்கு வழிவகுக்கும் வகையிலான ராணுவ நடவடிக்கைகளை இந்தியா எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளை புறம் தள்ளிவிட முடியாது என்று தெற்காசிய நாடுகளின் அரசியலை கண்காணிக்கும் நிபுணர்கள் கூறுகிறார்கள். இருப்பினும் ராணுவ நடவடிக்கை குறித்து அவசர முடிவுகளை எடுப்பது குறித்து ஓய்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் HS பனாக் எச்சரித்துள்ளார். பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை கொண்ட ஒரு நாடு. இந்தியா ஏதேனும் ராணுவ நடவடிக்கை எடுத்தால் அதற்கு பதிலடி கொடுக்கும் அளவுக்கு போதுமான ஆயுத பலம் பாகிஸ்தானிடம் இருக்கிறது என்று தி பிரிட்டன் செய்தி ஊடகத்திற்கு எழுதிய கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஏவுகணைகள், ட்ரோன்கள், விமானப்படை என எதுவாக இருந்தாலும் எந்த இழப்புமின்றி பதிலடி தாக்குதலை நடத்த தேவையான தொழில்நுட்ப திறன் இந்தியாவிடம் இல்லை. ஆனால் பதிலடி கொடுக்கும் திறன் பாகிஸ்தானுக்கு உள்ளது. ஆகையால் நாம் அதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். பாகிஸ்தான் ராணுவத்தின் தயார் நிலை குறித்து அந்நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் கவாஜா கூறும்போது, நாங்கள் இனிமேல் தான் தயாராக வேண்டும் என்றில்லை, ஏற்கனவே தயார் நிலையில் தான் இருக்கின்றோம், எந்த சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என்று கூறியிருக்கிறார். இந்தியா ஏதேனும் நடவடிக்கை எடுத்தால் 2019 ஆண்டு நடந்தது போல பதிலடி கொடுக்கப்படும் என்று பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் கடந்த சனிக்கிழமை அன்று கூறியிருக்கிறார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இரு நாடுகளின் விமானப்படைகளுக்கும் இடையே ஒரு குறிப்பிட்ட மோதல் ஏற்பட்ட போது பாலக்கோட்டில் இந்தியா நடத்திய வான்வழி தாக்குதலை பற்றி அவர் இங்கு குறிப்பிடுகிறார். ராணுவ வலிமை குறித்த 2025 ஆண்டுக்கான தரவரிசையில் பாகிஸ்தான் இந்தியாவை விட 8 இடங்களில் பின்தங்கியுள்ளது என்று குளோபல் ஃபயர் பயர் இணையதளத்தில் உள்ள தரவுகள் தெரிவிக்கின்றது. உலகளாவிய ராணுவ சக்தியை பொறுத்தவரை 2025 ஆண்டில் 145 நாடுகளில் இந்தியா 4வது இடத்தில் இருக்கிறது. பாகிஸ்தான் 12வது இடத்தில் இருக்கிறது. இந்திய ராணுவத்திடம் சுமார் 22 லட்சம் ராணுவ வீரர்கள், 4201 டேங்கிகள், 1.5 லட்சம் கவச வாகனங்கள், 100 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள் மற்றும் 3975 இழுத்துச் செல்லக்கூடிய பீரங்கிகள் உள்ளன. இது தவிர 264 பீப்பாய் ராக்கெட் பீரங்கிகளும் இருக்கின்றது. இந்திய விமானப்படையில் 3,10,000 விமானப்படை வீரர்கள், 513 போர் விமானங்கள், 270 போக்குவரத்து விமானங்கள் உட்பட மொத்தம் 2229 விமானங்கள் இருக்கிறது. மொத்த விமானங்களில் 130 தாக்குதல் விமானங்கள், 351 பயிற்சி விமானங்கள், 6 டேங்கர் கடற்படை விமானங்கள் ஆகியவை அடங்கும்.
இந்திய ராணுவத்தின் 3 பிரிவுகளும் வைத்திருக்கும் மொத்த ஹெலிகாப்டர்களின் எண்ணிக்கை 799. அவற்றில் 80 ஹெலிகாப்டர்கள் தாக்குதல் நடத்த வல்லமை. இந்திய கடற்படையில் 1.42 லட்சம் கடற்படை வீரர்கள் உள்ளார்கள். மேலும் 2 விமானங்கள் தாங்கிய கப்பல்கள், 13 டெஸ்டியார்கள் எனப்படும் அழிக்கும் கப்பல்கள், 14 போர்க்கப்பல்கள், 18 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 18 சிறிய போர்க்கப்பல்கள் உட்பட மொத்தம் 293 கப்பல்கள் உள்ளது. தளவாட வசதிகளை பொறுத்தவரை இந்திய ராணுவத்திடம் 311 விமான நிலையங்கள், 56 துறைமுகங்கள், 6.3 மில்லியன் கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலைகள் மற்றும் 65,000 கிலோமீட்டர் ரயில் பாதைகள் இருக்கிறது. குளோபல் ஃபயர் இணையதளத்தின் தரவுப்படி பாகிஸ்தான் ராணுவத்தில் சுமார் 13.11 லட்சம் ராணுவ வீரர்களும் 1.24 லட்சம் கடற்படை வீரர்கள் மற்றும் 78,000 விமானப்படை வீரர்கள் உள்ளார்கள். பாகிஸ்தானிடம் மொத்தம் 1399 விமானங்கள் உள்ளது. அவற்றில் 328 போர் விமானங்கள், 90 தாக்குதல் வகைகள், 64 போக்குவரத்து விமானங்கள், 565 பயிற்சி விமானங்கள், 4 விமானம் தாங்கி கப்பல்கள், தாக்குதல் நடத்தவல்ல 57 ஹெலிகாப்டர்கள் உட்பட 373 ஹெலிகாப்டர்கள் ஆகியவை அடங்கும். மேலும் அந்நாட்டு ராணுவத்திடம் 2627 டேங்குகள், 17,500 வாகனங்கள், 662 சுயமாக இயக்கப்படும் பீரங்கிகள், 2,629 இழுத்துச் செல்லப்படும் பீரங்கிகள் மற்றும் 600 மல்டிபெரல் டேங்கி பீரங்கிகள் ஆகியவை இருக்கிறது. பாகிஸ்தான் கடற்படையிடம் 9 போர்க்கப்பல்கள், 9 சிறிய போர்க்கப்பல்கள், 8 நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் 69 ரோந்து கப்பல்கள் உட்பட மொத்தம் 121 போர்க்கப்பல்கள் உள்ளது. தளவாடங்களை பொறுத்தவரை பாகிஸ்தானிடம் 3 துறைமுகங்கள், 116 விமான நிலையங்கள் மற்றும் 60 வணிக கப்பல் படி மட்டுமே இருக்கிறது. இது தவிர 2,64,000 கிலோமீட்டர் சாலைகளும் 11,900 கிலோமீட்டர் ரயில் பாதைகளும் பாகிஸ்தானிடம் உள்ளது. ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ஒரு சிந்தனை குழுவான ஸ்டாக்ஹோம் சர்வதேச அமைதி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 2024 ஆண்டுக்கான அறிக்கையின்படி இந்தியாவில் 172 அணு ஆயுதங்களும் பாகிஸ்தானிடம் 70 அணு ஆயுதங்களும் இருக்கின்றது. இருப்பினும் இரு நாடுகளும் எத்தனை அணு ஆயுதங்களை நிலைநிறுத்தியுள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை. இந்தியாவை எதிர்கொள்ள பாகிஸ்தான் அணு ஆயுதங்களை உருவாக்கி வருகிறது. அதே நேரத்தில் இந்தியா நீண்ட தூர ஆயுதங்களை நிலைநிறுத்துவதில் கவனம் செலுத்துகிறது. அதாவது அந்த ஆயுதங்களினால் சீனாவையும் தாக்க முடியும் என்ற அந்த சிந்தனையை குழு குறிப்பிட்டுள்ளது. இந்தியா மற்றும் பாகிஸ்தானின் அண்டை நாடாகவும் உலகின் 3வது பெரிய அணுசக்தி நாடாகவும் இருக்கும் சீனா அணு ஆயுதங்களின் எண்ணிக்கையை 410 போர் முனைகளில் இருந்து 500ஆக 22% அதிகரித்துள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்கள் ட்ரோன்களின் எண்ணிக்கையை வேகமாக அதிகரித்து வருகிறது. அடுத்த 2 முதல் 4 ஆண்டுகளில் இந்தியாவிடம் சுமார் 5,000 ட்ரோன்கள் இருக்கும் என்றும் பாதுகாப்பு ஆய்வாளர் ராகுல் பேடி தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தானிடம் இந்தியாவை விட குறைவான ட்ரோன்கள் இருந்தாலும் அந்நாடு வைத்திருக்கும் ட்ரோன்கள் வெவ்வேறு திறன்களை கொண்டவை. மேலும் அவை 10 முதல் 11 விதமான தயாரிப்புகளை சேர்ந்தவை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதத்தில் $3.5 பில்லியன் மதிப்புள்ள 31 பிரிட்டேனிய ட்ரோன்களை வாங்க அமெரிக்காவுடன் இந்தியா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. உலகின் மிக வெற்றிகரமான மற்றும் ஆபத்தான ட்ரோன்களான பிரிட்டேட்டர் ட்ரோன்களை கருதப்படுகிறது. மேலும் இலக்குகளை அழிக்கக்கூடிய $500 மில்லியன் மதிப்புள்ள ட்ரோன்களும் லேசர் மூலம் கட்டுப்படுத்தப்படும் ஏவுகணைகளும் வாங்கப்பட்டன. துருக்கி மற்றும் சீனாவில் இருந்து பாகிஸ்தான் ட்ரோன்களை இறக்குமதி செய்கிறது. அதோடு அந்நாடு ஜெர்மனி மற்றும் இத்தாலியில் இருந்து ட்ரோன்களை வாங்கியுள்ளது என்று ராகுல் பேடி தெரிவித்திருக்கிறார். இவற்றோடு பாகிஸ்தான் பராக் மற்றும் ஷாபர் என்ற ட்ரோன்களை உருவாக்கியிருக்கிறது. பாகிஸ்தானிடம் துருக்கியின் நவீன பைட்டாக்டர் TB2 என்ற அகினி ட்ரோன்கள் உள்ளது. மேலும் சீனாவிடமிருந்து விங்லாங் 2,
சிஹெங் 4 என்ற ட்ரோன்களையும் வாங்கியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள்.